ஓம் சாந்தி. 12/12/25 சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா சொல்றாரு, சத்தியமான வரதானம் பகவான்கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிட்ருக்குது. இந்த வாழ்க்கை வைரத்துக்கு சமமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த வாழ்க்கையில் பாபாவுடைய டைரக்ட் மகா வாக்கியத்தை ஆத்மா காது மூலமாக கேட்டுட்ருக்குது. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பினை நமக்கு. பாபாவுடைய மகா வாக்கியத்தால் நம்ம வாழ்க்கை மாறுது. மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு நம்ம மாறுறோம். பாபா சொல்கிறாங்க, ஆகவே சத்திய ஞானம், சத்திய பரிவாரம், சத்திய பாபா, சத்திய யுகத்துக்கு நம்ம தயாராகிறோம். சத்தியத்தின் சக்தி நமக்குள்ளார இருக்குதுங்கிறார். முரளியினுடைய தலைப்பு, மீட்டே பச்சே, सत्य बाप द्वारा संगम पर तुम्हें सत्य का वरदान मिलता है, इसलिए तुम कभी भी झूठ नहीं बोल सकते हो. இனிமையான குழந்தைகளே, சத்திய பாபா மூலமாக சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்தியத்தினுடைய வரதானம் கிடைத்திருக்கிறது. சத்திய வரதானம் கிடைத்துள்ளது. எனவே நீங்கள் ஒரு பொழுதும் பொய் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பொய் பேசவே முடியாது. எந்த விஷயத்திலையும் எப்பொழுதுமே பொய் பேச முடியாது. क्वेश्चन, निर्विकारी बनने लिए आप बच्चों को कौन सी मेहनत जरूर करनी है? निर्विकारी ஆகுவதற்காக நீங்க எந்த ஒரு முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கட்டாயமாக அது செய்யணும். ஆத்ம அபிமானி பண்ணைக்கு மேனத் சரூர் கர்னி ஹே. பாபா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆத்மா ப்ராக்டிஸ் கொடுக்குறார். ஏன்னா அப்போ தான் தைரியம் வரும் நமக்கு. ஆத்மா அபிமானி ஆகுவதில் கொஞ்சம் உழைப்பு இருக்கணுங்கிறார் பாபா. முயற்சிக்கணும். பிரகிட்டி கே பீச் में ஆத்மா को ही देखने का अभ्यास करो. 2 புருவங்களுக்கும் மத்தியில் ஆத்மா இருப்பதினுடைய அபியாசத்தை செய்ங்க. ஆத்மா ஹோக்கர் ஆத்மா சே பாத் கரோ. ஆத்மா ஹோக்கர் சுனோ. ஆத்மா வாயிட்டு பேசுங்க. ஆத்மா வாயிட்டு விஷயங்களை கேளுங்க. தேக பர் திருஷ்டி நா ஜாவே, எஹி முக்கிய மேனத். யாருடைய தேகத்தின் மீது நம்ம கவனம், பார்வை, எண்ணம் செல்லக்கூடாது. இதுதான் மெயின் பாயிண்ட். இசி மேனத்மே விக்னப்படுத்தேங்க. ஆனால் இதில் தான் நிறைய தடை வருது. ஜித்னா ஹோ சகே ये अभ्यास करो कि मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ. இந்த அபியாசத்தை செய்யுங்க. நான் ஆத்மா, நான் ஆத்மா. அப்போ தான் நம்ம பிறரையும் ஆத்மாங்கிற கண்ணோட்டத்தோட பார்க்க முடியும். கீத். ஓம் நமோ சிவாயா. ஓம் என்றால் நான் ஆத்மா. நமோ சிவாய, சிவனாகிய உங்களை ஆத்மாவாகிய நான் நினைவு செய்கின்றேன்னு பாடலோட அர்த்தம். ஓம் சாந்தி. மீட்டே பச்சோं को பாபா ने स्मृति दिलाई है. இனிமையான குழந்தைகளுக்கு பாபா நினைவை ஏற்படுத்துகிறார். எத்தனை நினைவுகளை பாபா ஏற்படுத்தியிருக்கார். லைனாக வருது வானில. சிருஷ்டி சக்கர கேசே ஃபிர்தா ஹே. இந்த காலச்சக்கரமானது எவ்வாறு சுழன்று வருகிறது, இதை பாபா நினைவுபடுத்துகிறார். தும் அபி பச்சே ஜான்தே ஹோ, हमने बाप से जो कुछ जाना, बाप ने जो रास्ता बताया, वो दुनिया में कोई नहीं जानता. இப்போ நம்ம நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த வழியை பாபா காட்டுறார், எந்த விஷயங்களை பாபா சொல்லித்தரார், எதெல்லாம் பாபாட்டேந்து நாம் கற்றுக்கொண்டோமோ இதை மற்ற யாருமே நமக்கு சொல்லித்தர முடியாது. மற்றவர்களுக்கு இது தெரியாது. आपे ही पूजिए, आपे ही पुजारी का अर्थ भी तुम्हें समझाया है. நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி. இதோட அர்த்தத்தையும் பாபா நமக்கு புரிய வச்சிருக்கார். புரிதலை தான் நிறைய கொடுக்குறார் பாபா. அப்படியே ஒவ்வொரு லைன் பை லைன் பாபா அவ்வளோ புரிதல் கொடுத்துட்டே வர்றார்.
जो पूज्य विश्व के मालिक बनते, யாரு பூஜ்ய ஆத்மாவோ அவர்களே விஸ்வத்தின் எஜமானர். வஹி பூஜாரி பன்தே, அவர்களே பூஜாரி ஆயிடுறாங்க. பரமாத்மா கே லியே ऐसे नहीं कहेंगे. பாபா சொல்றார், எனக்கு இப்படி புகழ் கிடையாது உங்களை மாதிரி. आप तुम्हें स्मृति में आया है कि बिल्कुल ரைட் बातें. இப்பதான் நீங்க நினைச்சு பார்க்குறீங்க பாபா சொல்றது ஒன்றும் சரியான விஷயங்களை சொல்றார். சத்தியமானதை பாபா சொல்லிட்டு இருக்கார். சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்தகா சமாச்சார் பாபாகி சுனாத்தே. இந்த உலகத்தை பற்றிய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள அனைத்து செய்திகளையும் பாபா சொல்லிட்டு இருக்கார். கிஸ்கோ பி ज्ञान का सागर नहीं कहा जाता. வேறு யாரையும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. பாபாவை தவிர யாரும் ஞானக்கடல் ஆகவே முடியாது. தும் அபி பாபா சே வர்ஷா லே ரஹே ஹோ. அப்படிப்பட்ட பகவான்கிட்டேருந்து ஞானக்கடல்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டே இருக்கீங்க. பாப் கேத்தே ஹே கிரகஸ்த் விவகார் மே பி ஜரூர் है ना, सबको यहाँ आकर बैठने की दरकार नहीं. பாபா சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையில இருங்க, எல்லா காரிய விவகாரங்களை செய்யுங்க. இங்கே நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சர்வீஸ் கர்னிகே, சென்டர்ஸ் கோல்னிகே, நிறைய சேவா பண்ணி அங்கங்கே எங்கெல்லாம் சென்டர் இல்லையோ அங்கெல்லாம் சென்டர் திறக்கணுங்கிறார் பாபா. தும்ஹோ சால்வேஷன் ஆர்மி, நீங்கள் மீட்பு படையை சேர்ந்தவர்கள். ஈஸ்வரிய மெஷினோனா, ஈஸ்வரிய மெஷின்ல இருக்கீங்க. पहले शूद्र मायावी मशीन के थे, ईश्वरीय मशीन के बने हो. तुम्हारा महत्व बहुत है. இப்போ பகவானுக்கு சொந்தமாயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி மாயாவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்தீங்க, மாயாவோட மெஷினில் இருந்தீங்க. ஈஸ்வரிய மஷினுக்கு வந்துட்டீங்கிறார் பாபா. ஆகவே உங்களுக்கு அதிக மகத்துவம் இருக்குங்கிறார். சத்திய பாபாவுடைய குழந்தையாக ஆயிட்டீங்க. பாப்கி யாதுசே விக்ரம வினாஷோங்கே. பாபா எப்போ நீங்கள் அடைஞ்சிங்களோ அவருடைய நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள்லாம் அழிந்து குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு பாத்தோமே கியூ ஜாத்தே ஹோ. பாபாவை நினைக்கணும். இப்போ அதுதான் வேலை நமக்கு. பாபாவை நினைவு செய்து பாவங்களை அழிக்கணும். மற்ற விஷயத்தில் ஏன் போறீங்க கேட்குறார் பாபா. देखो कोई प्रश्न उत्तर में मूंझता है तो उसे बोलो कि तुम इन बातों को छोड़ एक बात की याद में रहने का पुरुषार्थ करो. யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்டு குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க, தெளிவுபடுத்துங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் போகிறத விட்டுட்டு பாபாவை நினைவு செய்யறதுல முயற்சி எடுங்க. எல்லாமே தெளிவாயிடும். இதுதான் மெயினானது. பாபாவை நினைச்சாதான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியேறும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தணும். அச்சா, தாரணைக்கான முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிசி பி பாத் மே சன்ஷய புத்தி பன் படாய் நஹி சோடனி ஹே. எந்த விஷயத்தை முன்னிட்டும் சந்தேகம் எழுப்பி உங்கள் மனசில் பாபா கையை விட்டுறாதீங்க, படிப்பை விட்டுறாதீங்க. पहले तो पावन बनने लिए एक बाप को याद करना है. முதல்ல உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பாபாவை நினைவு செய்யுங்க. दूसरी बातों में नहीं जाना है. மற்ற எந்த விஷயத்திலையும் போகாதீங்க. नेक्स्ट पॉइंट, शरीर पर नजर जाने से विघ्न आते हैं, इसलिए ब्रुकुटी में देखना है. பாபா சொல்றாங்க, சரீரத்தை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் தடை வருது. நீங்கள் சரீரத்தை பார்க்குறீங்கனாலே தடை உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம், பிரச்சனைக்கு ஆளாகிறீங்கன்னு அர்த்தம். எனவே புருக்கட்டியை பாருங்க, ஆத்மாவை பாருங்க. ஆத்மா சமஜ் ஆத்மா சே பாத் கர்னி ஹே. ஆத்மான்னு உங்களை புரிஞ்சு ஆத்மாவோட பேசுங்க. ஆத்மா அபிமானி பன்னா ஹே. பாபா சொல்றாரு, ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நிடர் பன்கர் சேவா கர்னா ஹே. தைரியசாலியாக இருந்து
சேவா பண்ணுங்க, பயப்படாம சேவா பண்ணுங்க. வரதானம் சதா பாப்கே அவினாஷி निस्वार्थ प्रेम में लवलीन रहने वाले மாயா ப்ரூஃப் பவ. சதா பாபாவுடைய அழிவற்ற சுயநலமற்ற அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுங்கள். மாயாவின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். जो बच्ची सदा बाप के प्यार में लवलीन रहते उन्हें மாயா ஆகர்ஷித் नहीं कर सकती. எந்த குழந்தைகள் பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களை மாயாவின் கவர்ச்சி ஒன்றும் செய்ய முடியாது. जैसे वाटर प्रूफ कपड़ा होता है तो पानी की एक बूंद भी नहीं टिकती. இப்படி வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் இருக்குன்னா அதில் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட இறங்காது. ஐசே அதே போல जो लगन में लवलीन रहते யார் பாபாவோட அன்புல நினைவுல லவ்லீனா இருக்காங்களோ மாயா ப்ரூஃப் பன் ஜாத்தே. அவங்கள எவ்வளோதான் மாயா என்ன சுற்றி சுற்றி வளைச்சி எவ்வளோ தடை கொடுத்தாலும் ஆனால் அவங்களுக்குள்ளார அது அந்த விஷயம் தாக்கம் போக முடியாது. மாயா கா கோய் பி வார் நஹி கர் சக்தா. மாயாவினுடைய எப்படிப்பட்ட ஒரு வார் யுத்தம் செய்ய முடியாது. क्योंकि बाप का प्यार अविनाशी निस्वार्थ है. ஏனென்றால் பாபாவினுடைய அழிவற்ற சுயநலமற்ற ஒரு அன்பான நினைவு இருக்குது. इसके जो அனுபவி பன் கயே அதனுடைய அனுபவிகளாக ஆகிவிட்டீங்க. அல்பகால் கே प्यार में फंस नहीं सकते. அல்பகால அன்புல நீங்க மாட்டிக்கொள்ள முடியாது. एक बाप दूसरा मैं. ஒரு பாபா இரண்டாவது நான். उसके बीच में तीसरा कोई आ ही नहीं सकता. எனக்கும் பாபாவுக்கும் இடையில வேற யாருமே வர முடியாது. அப்படி ஒரு லகன் இருக்கும் உங்களுக்கு. ஸ்லோகன் न्यारे प्यारे होकर कर्म करने वाले ही सेकंड में फुल स्टॉप लगा सकते हैं. பாபா சொல்றாங்க நியாரா பியாரா தனிப்பட்டு இருக்கணும், அதே நேரம் அன்பானவராகவும் இருக்கணும். அப்படி இருந்து காரியங்களை செய்யக்கூடியவர்களே செகண்டில் புல் ஸ்டாப் முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். அவ்யக்த இஷாரா பாபா சொல்றாங்க அப் சம்பன்ன கர்மாதீத் பன்னைக்கு துன் லகாவோ. சம்பன்னமாகணும், கர்மாத்தீத் நிலை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தை எப்பொழுதுமே தொடர்ந்து அந்த ஓசை அந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. கர்மாத்தீத் அர்த்தாத் கர்மக்கே வர்ஷ உனைவாலா நகி. கர்மாத்தீத் ஆத்மானா அவர்கள் எந்த ஒரு காரியமும் அவங்க காரியத்துக்கு வசப்பட மாட்டாங்க. லேக்கின் மாலிக் பன் அத்தாரிட்டி பன் கர்மேந்திரியோं के संबंध में आवे. பாபா சொல்றாரு அதிகாரி ஆகி கர்மேந்திரியங்கள் எந்த சம்பந்தங்களில் வந்தாலும் கர்மேந்திரியங்களுடைய சம்பந்தத்தில் வந்தாலும் வினாஷி காமனாசே நியாரா. பாபா சொல்றாரு அழியக்கூடிய ஆசைகளில் இருந்தெல்லாம் நியாரா விடுபட்டவராக இருக்கீங்க. கர்மேந்திரியம் துவாரா கரம் கராவே. கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியத்தை செய்யக்கூடியவர்கள். ஆத்மா மாலிக்கோ கரம் अपने अधीन न करे. ஆத்மா எஜமானனை என்ன ஆக முடியாது, கர்மா செயல் தனக்கு அடிமையாக்க முடியாது. லேக்கின் அதிகாரி பன் கரம் கராத்தா ரஹேகா. அதிகாரி ஆகி காரியங்களை செய்விக்கக்கூடியவராக இருப்பாங்க. கரானேவாலா பன் கரம் கரானா. செய்விக்கக்கூடியவராயிட்டு காரியத்தை செய்வீங்க. இஸ்கோ கஹேங்கே கர்மக்கே சம்பந்தமே ஆனா. இதுக்கு பேர் தான் கர்ம சம்பந்தம் என்று அழைக்கப்படுது. அப்படின்னா சுகம் தரக்கூடியது. கர்மாத்தீத் ஆத்மா பந்தன்மே சம்பந்தமே ஆத்திகே பந்தன்மே நகி. அழகான பாயிண்ட். கர்மாத்தீத் ஆத்மா என்னைக்குமே சம்பந்தத்தில் வருவாங்க, தொடர்பில். ஆனால் துக்கத்தில் மாட்டிக்க மாட்டாங்க.
अच्छा, ओम शांति।